துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மதுவுக்காக நிச்சயமா பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இன்று இந்த மேடையில் மதுவை பற்றி பேசுவதற்கு உங்கள் முன்னாடி வந்திருக்கின்றேன். முத்துலட்சுமி வீரப்பனாகிய நான் இப்படி ஒரு மாநாட்டை எழுச்சி தமிழர் அண்ணன் தோல் திருமாவளவன் எடுத்திருப்பது ஒரு சிறப்பான மாநாடு. ஒரு நல்ல கவனத்தை செலுத்தி வருங்காலத்தில் இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொண்டு கொள்கிறேன். வேண்டும், நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும். மதுவை முதல்ல குடிப்பதை நீங்கள் நிறுத்துங்கள். நிச்சயமா சாராயம் காசுவதை நிறுத்துவார்கள். குடிச்சு விட்டு 200 ரூபாய் வீட்டுக்கு கொடுத்தா எப்படி ஒரு குழந்தைய பள்ளியில் சேர்த்து படிக்க வைப்பது? அப்பா குடிச்சாருன்னா குழந்தையிலிருந்து அந்த குழந்தை பார்த்து வளருகிற போது அந்த குழந்தைய மறுபடியும் ஒன்று வன்னியர் சமூகம், ஒன்று தலித்துகள், இந்த 2 சமூகம் தான் பெரும்பான்மையான மக்கள் மிக அதிகமாக. மற்ற சமூகமும் அருந்துறாங்க. ஆனா மற்ற சமூக மக்கள் பாப்புலேஷன் கம்மி என்பதால் அவர்கள் குடிப்பதும் கம்மியாக இருக்கிறது. நிச்சயமா நீங்கள் எல்லாம் நன்கு திருந்த வேண்டும். எதிர்காலத்திலே நல்ல ஒரு படித்து வேலை வாய்ப்பை தேடி நிம்மதியா வாழ வேண்டும். மேலை நாடுகள்ல தான் போதை இல்லாம அவர்களால வாழ முடியாது. ஒரு போதை பொருள் மனநோய்க்கு, மனதுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் வரும்போது அவர்களால மனநோயை தீர்ப்பதற்கு மேலை நாடுகள் தான் இந்த போதையை பயன்படுத்தினார்கள். ஆனா நம்ம நாட்டில் அப்படி இல்லை. இத காலப்போக்கில் இப்படி உங்களை எல்லாம் குடிக்காரரா ஆக்கி விட்டார்கள். அதாவது நீங்க மேலை நாடுகள் மனப்பிரச்சனைக்கு குடிப்பை கொண்டு வருமேனால் அந்த பெண் எவ்வளவு கஷ்டப்படுகிறாள் என்பது தயவு செய்த ஆண்களாகிய நீங்கள் எல்லாம் சிந்திங்க. கொஞ்சம் மூளை சிந்திங்க. மனிதனுக்கு 6 அறிவு கொடுத்திருக்கிறாருங்கிறாங்க கடவுள். அந்த 6 அறிவை நன்கு சிந்தித்து நமக்கு எது உடலுக்கு நல்லதை பயக்கும், நம்ம நல்ல உணவுகளை எடுத்துக்கணும். இந்த மாதிரி போதைகளை குடிப்பதனால், அதாவது பயிலை, கஞ்சா இந்த மாதிரி எடுப்பதை நம்ம உடம்புக்கு கேடு விளைவிக்கிறது. உடலை பாதுகாப்பாக பேணி காத்து நிம்மதியாக வாழ வேண்டும். இன்னைக்கு ஒன்று வன்னியர் சமூகம், ஒன்று தலித்துகள், இந்த 2 சமூகம் தான் பெரும்பான்மையான மக்கள் மிக அதிகமாக. மற்ற சமூகமும் அருந்துறாங்க. ஆனா மற்ற சமூக மக்கள் பாப்புலேஷன் கம்மி என்பதால் அவர்கள் குடிப்பதும் கம்மியாக இருக்கிறது. நிச்சயமா நீங்கள் எல்லாம் நன்கு திருந்த வேண்டும். எதிர்காலத்திலே நல்ல ஒரு படித்து வேலை வாய்ப்பை தேடி நிம்மதியா வாழ வேண்டும். மேலை நாடுகள்ல தான் போதை இல்லாம அவர்களால வாழ முடியாது. ஒரு போதை பொருள் மனநோய்க்கு, மனதுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் வரும்போது அவர்களால மனநோயை தீர்ப்பதற்கு மேலை நாடுகள் தான் இந்த போதையை பயன்படுத்தினார்கள். ஆனா நம்ம நாட்டில் அப்படி இல்லை. இத காலப்போக்கில் இப்படி உங்களை எல்லாம் குடிக்காரரா ஆக்கி விட்டார்கள். அதாவது நீங்க மேலை நாடுகள் மனப்பிரச்சனைக்கு குடிப்ப துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.